இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1-12 வசனம் வரைக்கும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1-12 வசனம் வரைக்கும். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராய் இருக்கிற பவுல், பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது: பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து என் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவுகூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு ஆராய்த்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவியாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்காளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயம் இருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழும்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றி சாட்சி குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பிலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்க மனிதனாலே அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிங்கரமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலராகவும் புற ஜாதிகளுக்குள்ளே போதகராகவும் நியமிக்கப்பட்டேன். அதின் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆகிலும் நான் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயம் இருக்கிறேன். இது தேவனுடைய வசனம். தேவனுடைய Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Today is Mother's Day. அன்னையர் தினம். அன்னையர் தினம். அன்னையர் தினம். To all the mothers and women in our midst, we thank God for you. உங்களுக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நீங்களாம் நல்லவங்க, நம்மளும் நல்லவங்க. அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஒரு தாயின் மாயமற்ற விசுவாசம். Whenever it comes to in the many occasions that we remember mothers or fathers, it's always mixed emotions. எல்லாருக்கும் வித்தியாசமான உணர்ச்சிகள் தூண்டப்படும். ஆனாலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் செய்தி வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் என்னுடைய செய்தியின் தலைப்பு மதர்ஸ் சின்சியர் ஃபேத். ஒரு தாயின் மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம், வெறும் விசுவாசம் அல்ல, not just faith but sincere faith. இதுல என்ன ஒரு விஷயம் நான் அறிந்து கொண்டேன்னா, இந்த பாகத்தை நான் தெரிந்து கொள்ளும் போது இந்த பாகத்துல இருந்து 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. and in Tamil it's pronounced differently, but English is Lois and Eunice. okay, இருவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலும் இவர்கள் இருவர், பிறகு தீமோத்தேயு குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த லோயிஸ் என்ற இந்த ஸ்திரீயானவரை குறித்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது it was very difficult to find out anything about her actually. so பைபிள் கேரக்டர் என்ற ஒரு புக் இருக்கு, அதை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். எல் வரிசையில் where is this Lois, and it's not there, it's not easy to find. அந்த ரிசோர்ஸ் புக்ல பார்க்க முடியல, அவங்க பேரை பார்க்க முடியல. LOIS அவங்க பேரு. ஆனா பைபிள்ல நம்ம பார்க்கிறோம்
தீமோத்தேயுனுடைய மாயமற்ற விசுவாசம் இருந்தது. தீமோத்தேயுக்கு வந்து மாயமற்ற விசுவாசம் இருந்தது. The sincere faith was found in Timothy, and we know who Timothy is. The young person, வாலிப பையன், பவுலால் நடத்தப்பட்டவனாக காணப்பட்டார். ஆனால் அவருடைய விசுவாசம் முதல் யாரிடத்துல காணப்பட்டது என்றால், முதலாவது அந்த மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுனுடைய பாட்டியா இருக்கக்கூடிய லோயிஸ்ல காணப்பட்டதா. What an amazing truth. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சத்தியம். முதலாவது அந்த மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுல காணவில்லை, தீமோத்தேயுனுடைய பாட்டியிலே காணப்பட்டதா. That means every mother here, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயார், every mother here, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புனிதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தாயாருக்கு, ஒவ்வொரு ஸ்திரீக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புனிதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்னவென்றால், உங்களுடைய சந்ததியை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறார். உங்களுடைய சந்ததி எந்த திசையில போகிறது என்று உங்களுடைய கரத்துல கர்த்தர் கொடுக்கிறார். லோயி என்று சொல்லப்படுகிற ஸ்திரீயானவள், அவங்க வந்து பாட்டி ஆவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, தாயா ஆவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களிடத்துல காணப்பட்ட அந்த மாயமற்ற விசுவாசம் அவங்களுடைய சந்ததியே, அவங்களுடைய அடுத்த சந்ததியே நல்ல தாக்கத்துக்குள்ள கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். Putting aside how your parents had been, உங்களுடைய பெற்றோர்கள், தாய் அல்லது தகப்பனார் எப்படி இருக்கிறாங்களோ, அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய வரலாறு, உங்களுடைய குடும்பத்தினுடைய சரித்திரம் எப்படியா இருந்தாலும், இன்றைக்கு இந்த மாயமற்ற விசுவாசத்தை நாம் வந்து அரவணைத்துக் கொள்ள வேண்டும். Amen. We need to embody this sincere faith that the Bible teaches us. So I first of all want to salute all the, not to make you all look old, okay, all the grandmothers, we salute you. சரியா? All the grandmothers salute you. உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு பாத்தீங்களா? உங்க பங்கு முடியவில்லை. சந்ததியை உருவாக்குறவருடைய பங்கு உங்களுக்கு ஒன்றும் முடியவில்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ என் பங்கு முடிஞ்சிருச்சே, என்னுடைய பையனை திருமணம் பண்ணி நான் அனுப்பிட்டேன், என் மகளை திருமணம் பண்ணி அனுப்பிட்டேன், பேர பிள்ளைங்க எல்லாம் பெத்து எடுத்து கொடுத்துட்டாங்க, என் பங்கு முடிச்சுட்டு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா sorry to say, good news for you, your work has not finished, it continues. உங்களுடைய மாயமற்ற விசுவாசம் சோர்ந்து போக கூடாது. ஆமென் சொல்லுமா? அந்த மாயமற்ற விசுவாசம் கர்த்தர் உங்களுடைய கரத்துல வைத்திருக்கிறார். நான் வந்து அந்த ஸ்டேஜ்ல ஒன்னும் வரல, எங்கேயோ தான் இருக்கிறேன். There's still so much to learn and grow, but I really salute those who have come to this stage called not just motherhood but grandmotherhood. நீங்க அந்த ஸ்டேஜ்ல வந்திருக்கிறீங்க. சோ இந்த லோயிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டி, தீமோத்தேயுனுடைய பாட்டியை பார்க்கும்போது பாருங்க, அவங்களுடைய விசுவாசம் எப்படி ஆரம்பிச்சிருக்கோன்னு நீங்க யோசித்து பாருங்க. அப்ப அவங்களுடைய சந்ததிக்கு அவங்க பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. So this topic sincere faithல முதலாவது காரியம் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, குறிப்பாக எல்லா தாயார்மார்கள், மகளிர்மார்கள், ஸ்திரீகள், நீங்க செய்ய வேண்டியது இந்த மாயமற்ற விசுவாசம் முதலாவது பார்க்கும்போது கர்த்தருடைய பயம். Sincere faith. What is sincere faith? மூன்று விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ளலாம் இன்னைக்கு இந்த பாகத்திலிருந்து. What is sincere faith? Sincere faith involves the fear of the Lord. கர்த்தருடைய பயம் ஞானத்தின் ஆரம்பமா இருக்கிறது. கர்த்தருடைய பயத்தினுடைய டாபிக் வந்து இஸ் a beautiful topic. நிறைய நம்ம அதை பார்க்க முடியாது, ஆனா கர்த்தருடைய பயம் வேதத்திலையும் கூட நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் வசனம் 30 நம்ம பார்க்கிறோம். தெரிந்த ஒரு வசனம், Proverbs 31 verse 30ல, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். Charm is deceitful and beauty is vain, but a woman who fears the Lord is to be praised. கர்த்தருடைய அந்த பயம், உங்களுடைய மாயமற்ற விசுவாசத்தினுடைய முதல் step, the first step for sincere faith is the fear of the Lord. Hallelujah. கர்த்தருடைய பயத்தை நம்ம வந்து நமக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கிறது மட்டுமில்ல, அதை நம்ம வந்து வாழ்ந்து காட்டினோம் என்றால் குடும்பம் 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 ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுமா? அந்த கர்த்தருடைய பயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு 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 பாகமா இருக்குது. The fear of the Lord. Now the fear of the Lord doesn't mean that we don't blink, we don't sing, we get stiff before God, we are frozen up. அப்படி இல்ல. The fear of the Lord is the respect that we give to God. Amen.
கர்த்தருடைய பயம் சொன்னா கர்த்தருக்கு சேர வேண்டிய அந்த மரியாதை நம்ம செலுத்துகிறோம். We salute him for who he is. We lift him up for who he is. அவர் இருக்கிறார் என்று, அவர் நம்மளை பார்க்கிறார் என்று, அவர் நம்மளை கவனிக்கிறார் என்ற அந்த உணர்வு எப்பொழுதும் இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாகும், நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது. ஸோ லோயிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டியானவங்க, அவங்க பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முதலாவது ஸ்டெப் அந்த கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதை. என் மரியாதை குறித்து நம்ம சொல்ல வேண்டியதுன்னா நிறைய இருக்கு சொல்றதுக்கு. அதான் ஒரே உதாரணம் நம்ம பார்க்கணும்னா, இந்த கோர்ட்ஸ், நீதிமன்றம் சொல்லுவாங்களா, நீதிமன்றத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த நீதிபதி, ஓகே, அந்த ஜட்ஜ் வரும்போது என்ன நடக்கிறது? All rise. If God is like a judge, we rise up. Hallelujah. We give him the due honor. தாமதமா வர முடியாது. ஓகே, அவர் பேசுற நேரத்துல அந்த நீதிபதி அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்கிற நேரத்துல மற்றவர்கள் அவர்களுக்கு ஏற்றதை நம்ம செலுத்த வேண்டியதா இருக்கிறது. So ஒரு கோர்ட்குள்ள நிக்கிறதுக்கே is quite scary. How many of you all, I don't ask, shouldn't ask this question, how many of you all gone to the court? யாரும் கோர்ட்டுக்கு போக கூடாதுதான் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஜெபம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நேற்று நானும் மணியும் ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டுக்கு ஆசீர்வதிக்க நம்ம போனோம். புது வீடு, நல்ல ஒரு பிடிஓ ஃபிளாட், நல்ல ஒரு யங் அடல்ட் கப்பல்ஸ். அந்த வீட்டுக்கு போய் நம்ம நுழைந்து அவங்க வீட்டுக்கு ப்ரே பண்ணும்போது எல்லா ரூம்ஸ்க்கு போனோம். அந்த இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிற எல்லா ரூம்ஸ்ல ஒரு ரூம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். எந்த ரூம் உங்களுக்கு தெரியுமா? பாம் ஷெல்டர். அங்க போய் ப்ரே பண்ணும்போது நான் சொன்ன முதல் விஷயம், நோ வா லார்ட், we don't want this bomb shelter to be activated. ஓகே, ஏன் இதை சொன்னேன்? அந்த கோர்ட் ரூம்ல நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வேண்டிய அந்த மரியாதை, ரைட்? ஓகே, I missed the point. I wanted to connect it. I missed it. ஆனா ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அந்த கணம், அந்த மரியாதை என்று நம்ம பார்க்கிறோம். அவருக்கு உரியதை நம்ம அவருக்கு செலுத்த வேண்டும். The fear of the Lord is the beginning of it. It's a good thing to start off, always to start off our life. So லூயிஸ் பாருங்க, அவங்க கர்த்தரை ஏற்றுக்கிற அந்த நேரத்துல இருந்து அவங்களுடைய போஸ்டர் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாக மாற்றி அமைக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ லூயிஸ்க்கு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க. அவங்க பேர் தான் யூனிஸ். யூனிஸ் என்பவர்கள் ஒரு யூத ஸ்திரீ. யூனிஸ் in the Bible, Timothy's mother is a Jewish woman. ஓகே, யூத ஸ்திரீயாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ லூயிஸும் யூனிஸும் பாருங்க, பவுலால் ஊழியம் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். பவுலுடைய ஊழியம், அப்போஸ்தலன் பவுலின் ஊழியம் மூலமாக இவர்கள் இருவரும் சந்திக்கப்பட்டார்கள். இவர்கள் இருவரும் பவுலுடைய ஊழியத்தினால சந்திக்கப்பட்டார்கள். Paul ministered the Lord Jesus Christ to them. அவர்கள் விசுவாசத்துல அவர்கள் வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சோ இந்த யூனிஸுடைய வாழ்க்கை தீமோத்திக்கு நல்ல தாக்கத்தை கொண்டு வந்தது. 2 தீமோத்தி 3:14-15 நம்ம பார்க்கும்போது பவுல் தீமோத்திக்கு எழுதுகிற பாகத்தை நம்ம பார்க்கிறோம். But as for you, continue in what you have learned. Continue in what you have learned. Present, future tense, past tense. Hallelujah. There's always something that God has surrounded us with. Someone God has surrounded us with. தீமோத்திக்கு அவருடைய தாய் பாட்டி இருந்தாங்க. Okay, but as for you, continue in what you have learned and have firmly believed, knowing from whom you learned it. Hallelujah. And how from childhood you have been acquainted with the sacred writings which are able to make you wise for salvation through faith in Jesus Christ. Hallelujah. தீமோத்தி உருவாக்குறதுக்கு பாட்டியும் தாயும் உறுதுணையா இருந்தாங்க. ஒரு ஆத்மா ரட்சிப்படைந்து உருவாக்கப்படுவதற்கு நேரம் எடுக்கும், காலம் எடுக்கும், அநேக முயற்சி அவசியமா இருக்கிறது. இந்த முயற்சியை லூயிஸும் யூனிஸும் அவர்கள் இருவரும் காண்பித்ததுனால இந்த தீமோத்தியுடைய வாழ்க்கை நல்ல ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டது. How many of you all are thankful to your godly parents? இதற்கு பேர் நன்றியா இருக்கிறீங்க. As I said, when we talk about Father's Day, Mother's Day, this kind of days, we always look back and say, Lord, thank you for godly parents. ஆண்டவர் அவர்கள் மூலமாக நம்மளை நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு. சோ இங்க நம்ம பார்க்கிறோம்ல, நீ கற்று நித்தியத்தை கொண்டவைகளில் நிலைத்திரு.
அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். And so the second point in the sincere faith, இந்த மாயமற்ற விசுவாசம் என்ற இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் the sacred book. அதுதான் இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். The sacred writings, the sacred book which is the Bible, Bible. Hallelujah. Mothers, ஸ்திரீகளே, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எது கொடுத்தாலும், எதை நீங்க வாங்கி கொடுத்தாலும், எந்த தாளந்துகளை அவங்க வாழ்க்கையில நீங்க செலுத்த ஆசைப்பட்டாலும் பைபிளை மட்டும் கொடுக்காம இருந்துறாதீங்க. அந்த வேதம், சத்திய வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, யூனிஸ் என்ற தாயார் அவங்களுடைய சிறு பையனா இருக்கக்கூடிய தீமோத்தேயுக்கு அந்த டைம்ல அந்த பைபிள் வாஸ் ஃபுல்லி என்ன சொல்றது, நாட் கம்பைல் yet. ஆனா யூத புத்தகம், எபிரேயர்களுடைய புத்தகம் ஓகே வழங்கப்படுகிறது. கர்த்தருடைய பாதையிலே வேதத்தினுடைய அறிவிலே மகன் நடத்தப்படுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். I want to encourage every woman, every mother here to own your own Bible. Own your own Bible. Own பண்ணி பாருங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். And this is the Holy Bible, the printed hard copy Bible. Of course, nowadays we have the e-version, which is fine. But only this can be called the Holy Bible. We cannot call the phone the Holy Phone. Can we call the phone the Holy Phone? We cannot. ஏன்னா இந்த போன்ல நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. இதுல இருந்து நம்ம எவனும் தாம்பா பண்ண முடியாது, தாம்பா பண்ண தேவையில்லை. So we can still use technology, and I still use it. My notes are here. We should use technology. We cannot run away from it. But I want to encourage us to keep this ancient old tradition of carrying the word of God. ஏன்னா அவங்க பார்க்கிறது, அவங்க கண்டு கொள்றது அவங்களுடைய இருதயத்துல ஆழமாக பலகையாக சேர்ந்துரும். அப்படியே அச்சு வச்சிரும், அப்படியே அவங்க மனசுல பதிந்துரும். அப்ப பதிந்து வருவதற்கு நேரம் எடுக்கும், டைம் எடுக்கும். உடனடியாக இமீடியட் டிரான்ஸ்பர்மேஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகள் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு வருவதற்கு இமீடியட் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்காது. இந்த தாயா யூனிஸா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, இந்த மகனை அப்படியே நடத்துறாங்க. And we all know how we have been led to Sunday school in the Bible memory verse, stories அறிந்து கொள்ள, வேதத்தினுடைய புத்தகங்களை அறிந்து கொள்ள, பிரசங்கம் பண்ண நேரத்துல எப்படி கேட்கறது, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது சின்ன வயசுல கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். சோ தாய் செய்யக்கூடிய எல்லா பொறுப்பிலே பார்க்கிலும் பிள்ளைங்களை அந்த வேதத்துக்கு திருப்ப, கவனத்தை திருப்ப, பார்வையை திருப்ப, உயிரை அவங்க வாழ்க்கையை அந்த வேதத்துக்கு ஏற்றவனமாக திருப்பும் போது அந்த மகள் நல்ல தேறியவனாக காணப்படுவான். ஆமென் சொல்லுமா? And that takes time. அது நேரம் எடுக்கும். ஆகவே அதை நம்ம முதலாவது அந்த வேதத்தை நம்ம உரிமை கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எதை நம்ம உரிமை கொள்கிறோமோ அதை தான் பிள்ளைகள் உரிமை கொள்வார்கள். If you own it, our children will also own it. Hallelujah. We cannot give what we do not own. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றதை விட நம்ம செய்யறத அவங்க ரொம்ப பார்ப்பாங்க. சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சமம் இல்லைன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. So I just want to encourage us to put this at the highest platform in our lives. நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத புத்தகத்தை நம்ம மேலான இடத்துல வைக்கும் போது அது மிக மிக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Now let's talk about Eunice a bit. Eunice என்கிறவர் தீமோத்தேயுனுடைய தாய். அவங்களுடைய தகப்பன் ஒரு யூதர் அல்ல, ஒரு கிரேக்கியர். Eunice's father with his Eunice's husband with his தீமோத்தேயரை தகப்பனார் பார்க்கும்போது அவர் கர்த்தரை அறிந்தவர் அல்ல. கர்த்தரை அறிந்தவராய் இல்லாமல் இருந்த பொழுதிலும் யூனிஸ் ஆனவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தாங்க. ஹல்லேலூயா சொல்லுமா? I hope this is an encouragement for women and mothers. குடும்பத்துல சில நேரத்துல, திருமணத்துல சில நேரத்துல ஒருவர் கர்த்தருக்குள்ள ஆழமா இருப்பாங்க, இன்னொருவர் ஒன்னும் ஆழமா இருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையை நம்ம என்ன செய்யணும்? நீங்க ஒன்னும் ஆழமா போங்க. Hallelujah. Some of us maybe do not have a supportive spouse. Maybe ஆவிக்குரிய விஷயம்லாம் நீ போயிட்டு வா நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் என் வாழ்க்கைய. You go church lah, you go lah, you be spiritual lah, I don't disturb you. Okay, you live your life, I don't kacau you don't kacau me.
சப்போர்ட் இல்லாம இருக்கும்போது நீங்க as a woman நீங்க என்ன செய்ய முடியும்? சப்போர்ட் கொடுக்கிற கர்த்தரை நோக்கி நீங்க நிலைத்து இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? இப்ப யூனிஸ் அவங்க எவ்வளவாக அவங்களுக்கு தன்னுடைய கணவர் விசுவாசத்துல விசுவாச அந்த லெவல்ல அவங்க சரியா சமமாக இல்லாமல் இருந்தாலும் அது ஒரு சாக்காய் வைக்காம அவங்க தொடர்ந்து கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்தாங்க. ஆமென் சொல்லுமா? Never find an excuse to shy away from drawing near to God. என் பிள்ளைங்க அவங்க வரமாட்டாங்க, அதனால நான் இப்படி இருக்கேன். என் வீடு சரியில்லை, அதனால நான் இப்படி இருக்கேன். என் வேலை சரியில்லை, அதனால நான் இப்படி இருக்கேன். அப்படி இருக்க கூடாது. யூனிஸ் என்ற அந்த தாயை பாத்தீங்களா, அவங்க உறுதியா இருந்தாங்க. எஸ், மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் வித் மீ இன் த ஃபேவ். அவங்க நான் நினைக்கிற மாதிரி அவங்க வரல, ஆனா அவங்க உறுதியா இருந்ததுனால தீமோத்தி என்ற ஒரு சுவிசேஷகனும் எழுப்பப்பட்டார். ஹல்லேலூயா. Don't miss out on what God can do in dysfunctional families. இதை வேற ஆமென் சொல்லியிருக்கணுமே. The Bible is full of dysfunctional families right from the beginning. நீங்களும் நானும் நினைக்கிறேன் பைபிள்ல இருக்கிறவங்க எல்லா ஃபேமிலிஸும் டாப் நாட்ச். நோ read the Bible carefully. அதாவது அந்த 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 குறைவுகளை நம்ம மகிமைப்படுத்தல, தேவனை மகிமைப்படுத்துற. நம்ம அந்த குறைவுகளை பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் குடும்பம் அடைய வேண்டிய தேவனுடைய சித்தத்தில் அடையாமல் போய்விடும். அதனால குறைவுகளை மத்தியில தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். குறைவுகளை மத்தியில தான் கர்த்தர் ஒரு நிறைவை கொண்டு வருகிறார். திராட்சை ரசம் குறைவா இருந்தது கானா ஒரு கல்யாணத்துல, ஆண்டவர் சொன்னபடி செஞ்சாங்க, தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறிடுது. ஆமென். கர்த்தர் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். யூனிஸ் என்பவர்கள் பாத்தீங்கன்னா அந்த வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை தன்னுடைய மகனுக்கு அவள் எடுத்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Never live a life of excuse. Don't find excuses. Enough of excuses. The enemy is a liar. சத்ருவானவன் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பான். அவங்க எப்படியாவது உங்களுக்கு ஒரு இதுதான் சாக்கு போக்கு, இதுதான் your excuse. You give this excuse and you take a step back. No. The first step நம்ம பார்த்தா கர்த்தருடைய பயம். இரண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுமா? வார்த்தைன்னு சொல்லுங்களேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒளிவதே இல்லை. அந்த வார்த்தை தான் நம்மளை தாங்கி சுமந்து தப்புவிக்கும். அப்படியே பலத்தை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அன்றாட அப்பம் எங்களுக்கு இன்று தாரும் ஆண்டவரே. We cannot be eating the stale old bun. எத்தனை பேர் பன்னு சாப்பிடுங்க, ரொட்டி சாப்பிடுங்க? ரொட்டி சாப்பிடுறவங்கள அவர் அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ்டருக்கு. மதர்ஸ் டே அன்னைக்கு ப்ரீச் பண்றேன். எத்தனை பேர் பன்னு சாப்பிடும் போது ரொட்டி சாப்பிடும் போது என்ன செக் பண்ணுவீங்க? எக்ஸ்பைரி டே. இன்னைக்கும் நான் பண்ணு சாப்பிட்டு தான் வந்தேன், தெம்பு வேணும்னால. சரியா? சாப்பிட முன்னால ஒரு பார்வை, எக்ஸ்பைரி எழுதிங்களா, பிஸ்கெட்டை தேடு. ரைட். The word has to be fresh. We need that. அதனால தான் சபைக்கு வரோம், அதனால தான் விட்டாம வரோம், சோர்ந்து போனாலும் வரோம், ஏமாற்றங்கள் இருந்தாலும் வரோம், வந்துகிட்டே இருக்கோம். வர்றது மட்டும் பிள்ளைகளையும் தட்டி எழுப்புறோம், கணவரை தட்டி எழுப்புறோம், மனைவியை தட்டி எழுப்புறோம். We go as a family, we keep going because our faith is contested. இந்த விசுவாசம், இந்த மாயமற்ற விசுவாசம் is always challenged by the enemy. சத்துருவானவனுக்கு இது ஒரு பெரிய ஒரு போட்டி. நீங்க எழும்பும் போது அவனும் எழும்புவான். நீங்க அமர்ந்தீங்கன்னா அவன் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவான். உங்களை நான் வாழ்த்துறேன். ஆண்டவருடைய சபையில இங்க வரீங்க, தொடர்ந்து தேடுறீங்க, அதை விட்டுறாதீங்க. யூனிஸ் என்ற இந்த தாயார், she was seizing the moment to raise a godly generation. Hallelujah. It is possible, friends. It is possible. கர்த்தர் உங்களே என்னையும் பார்க்கும்போது ஒரு சந்ததியை பார்க்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கும்போது look up to the stars. வானத்தினுடைய நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்ப நீங்களும் நானும் ஒரு சந்ததி என்று நம்ம மறந்துடக்கூடாது. I cannot just live my own life my own way. எனக்கு சுற்றிலும் ஒரு சந்ததியே இருக்குது. நான் எந்த தீர்மானத்துல ஓடுகிறேனோ நடக்கிறேனோ அந்த தீர்மானத்தினுடைய ஆசீர்வாதத்துல தான் என்னுடைய சந்ததியும் நடத்தப்படும். ஹல்லேலூயா. நியாயாதிபதி புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது the judges, the period of the judges, there were some periods where the judges were wicked and evil. அதே சமயத்துல there was some period that the judges were good and pleasing to God. கர்த்தருக்கு பிரியமா இருக்கக்கூடிய நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அதே சமயத்துல கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டவங்களும் இருந்தாங்க. நீங்களும் நானும் எந்த பட்டையில இருப்போம்? Good for God. Hallelujah.
We shall be good for God. Not perfect. Oh no, still struggling in life. Sinful nature irukku, but still we don't give up. We don't give in to evil, wickedness. ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நான் வருகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு சந்ததியை உருவாக்க கர்த்தர் நம்மை நடத்துவார். யூனிஸ் அந்த தீர்மானத்தை பண்ணதுனால தீமோத்தி என்ற வாலிபன் எழுப்பப்படுகிறார். You will never know how your obedience to God can bless a generation. ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப எலக்குவனா இருக்க தேவையில்லை. லூயிஸ் பாருங்க, பாட்டியா இருக்கக்கூடிய லூயிஸ் பாருங்க, வேதத்துல நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய சரித்திரம் ஒண்ணுமே தெரியல, ஆனால் அவங்க ஒரு சந்ததியை உருவாக்குனாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா when we think about our parents, சிலருக்கு வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் நம்ம யோசித்து பார்க்கும்போது அவங்க வாழ்ந்த வசதியை விட நம்மளுடைய வசதி எப்போதும் காலத்துக்கு காலம் வசதியை உயர்ந்து கொண்டு இருக்கிறதுல அவங்களுடைய வசதி இல்லாத காலத்துல அவங்க கர்த்தரை தேட, கஷ்ட காலத்துல பணம் இல்லாம இருந்த சாப்பாடு இல்லாம இருந்தாலும் கர்த்தரை தேடி அவங்க வழி நடத்துனால அடுத்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. We should be doing better than our past generation. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள், அதான் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய முன்னோர்களை நான் எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த கர்த்தருக்காக வாழ்ந்ததை விட நான் இன்னைக்கு இன்னும் மேன்மையா வாழணுமே. ஆமென் சொல்லுமா? Why do we have teachings in the Bible? Because we read, we study so that we can do better. Hallelujah. ஒவ்வொரு சந்ததிக்கும் வரக்கூடிய சவால்கள், சோதனைகள் நிச்சயமாக இருக்கும். But we can do it. அது எப்படி செய்ய முடியும்னா கர்த்தருடைய வேதத்துல தங்கி இருந்தாதான் நம்மளால செய்ய முடியும். அந்த வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப precious. I see some of us, பார்க்கும்போது சிலருக்கு வந்து we are very good at reading or very good at studying. சிலருக்கு வந்து we are not good at reading, not good at studying, but we can listen to the word of God. ஆமென் சொல்லுமா? ஒருவேளை படிப்பறிவு இல்லையே பாஸ்டர், நோ நோ, உங்களுடைய ஆவியின் ஆத்மா திறந்து இருந்துச்சுன்னா ஆவியானவர் அப்படியே நுழைந்து பேசி உங்களை அப்படியே செழிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தான் நீங்களும் நானும் உருவாக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். 2 தீமோத்தேயு 1:5 நம்ம பார்க்கும்போது அதே அந்த வசனத்துல பார்க்க 2 Timothy chapter 1 verse 5, I am reminded of your sincere faith, a faith that dwelt first in your grandmother. Hallelujah. Praise the Lord. And your mother Eunice, and now I am sure dwells in you as well. Hallelujah. பாருங்க, பவுல் பாருங்க 2 சந்ததியை தாண்டி போறாரு, ரிவர்ஸ் பண்ணி பார்க்கிறார். பாத்தீங்கன்னா அப்போ செஞ்ச அந்த ஊழியம் மூலமாக இந்த சகோதரி அவங்களுடைய மகள் இப்போது பையன் தீமோத்தியை நான் நடத்துற அளவுக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் இங்க ஒரு போதகராக இருக்கிறேன். எப்பொழுது நான் போவேன்னு நம்மளுக்கு தெரியாது, ரைட்? ஆனா சபை இருக்கு, ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த சந்ததி ஒரு 10-15 years பிறகு the young person must be able to look back and say, my mom was here, my party was here, and I'm here, I'm still running னு சொல்லணும். ஆமென் சொல்லுமா? அதுதான் continuity. Not one person is glorified. ஆண்டவர் மகிமை அடைகிறார். சந்ததி 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 இந்த ஒரு துண்டிப்பு இல்லாம கர்த்தருடைய மாயமற்ற விசுவாசத்திலே வளர கர்த்தர் கிருபை செய்கிறார். Hallelujah. Today's Mother's Day sermon is reaching out to all the mothers here. எல்லா mothers ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க, ஏன்னா உங்க நாள் கண்டிப்பா கொடுப்பீங்க. கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. Praise God. Today's sermon is reaching out to all the mothers. At the same time, it is reaching out to the hearts and minds of children. இருதயம் எண்ணத்தை சந்திக்கிற இந்த வார்த்தை பிள்ளைகளிடத்திலே வந்து சேருகிறது. காரணம் என்னன்னா, லூயிஸ் பாருங்க அவங்களுடைய பாகத்தை செய்யறாங்க. பாட்டியா இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் லூயிஸ் இருந்து வந்தது. லூயிஸ் ஆனவர் அந்த விசுவாசம் தங்களுடைய மகளாக இருக்கக்கூடிய யூனிஸோடு அவங்க கலந்து கொள்றாங்க. தாய் மகள், கிராண்ட் மதர் அண்ட் மதர், அந்த விசுவாசம் பாருங்க அங்கே மலருது, அங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் நடைபெறுகிறது. இப்பொழுது தீமோத்திக்கு அது சேருகிறது. Praise the Lord. So on Mother's Day, I just want to encourage all the children. As I said, when we look back on our parents, and even those who are now here present in our midst, must be thankful. நம்முடைய பாட்டி, நம்முடைய தாய் யாரா இருந்தாலும் அவங்க நம்மளை நடத்தினாங்க. இப்பொழுது நாம் எழும்பி நடக்கணும். ஆமென் சொல்லுவோமா?
கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் நம்மளை நடத்தினாங்க, ஏந்துனாங்க, சுமந்து கொண்டாங்க, வழி நடத்தினாங்க, போதித்தாங்க, சிச்சித்தாங்க. இப்பொழுது தீமோத்தி கேட்டு 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 உட்கார்ந்து இருக்க முடியாதுல்ல, அவனும் எழும்பணும். அதுலதான் அந்த சந்ததியினுடைய ஆசீர்வாதம் உறுதியாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 1:8-9 நம்ம பார்க்கிறோம்ல. Proverbs chapter 1 verse 8 and 9. Hear my son your father's instruction and forsake not your mother's teaching. Amen. For they are a graceful garland for your head and pendant for your neck. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். தீமோத்தி பாருங்க, சின்ன வயசுல இருந்து உருவாக்கப்படுறான். கர்த்தர் அப்படியே அந்த பாட்டி தாய் மூலமாக அவரை உருவாக்குறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல தீமோத்தியும் எழும்புறான். God will always use guardians like mother, father or mama or pastor amma or cell leader. God will always have someone to keep us going. அப்படியே ஆண்டவர் நம்ம பயன்படுத்துவார். அதுல ஒருவர் இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது தாய். கர்த்தர் தாயை பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். தீமோத்தி அதை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அதை எடுத்துக்கொண்டார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுவோம். எடுத்துக்கொண்டா ஆசீர்வாதம். எடுத்துக்கொண்டா ஆசீர்வாதம். I remember I have a bookmark still in my mother's Bible. I forgot to bring my mother's Bible. And the bookmark in 1985. எத்தனை? 1985 ஆண்டு. 11 years old. Now you all calculate, you all know that my age. 11 years old. Sunday school ஒரு bookmark செய்ய சொன்னாங்க. என்ன bookmark? Mother's Day அன்னைக்கு. Happy Mother's Day. அதை நான் செஞ்சேன். சின்ன ஒரு bookmark. Happy Mother's Day. இன்னுமா போட்டேன்னு நினைக்கிறேன். வசனம் இருந்துச்சு நினைக்கிறேன். Then I think my name was there. Name was there. அந்த bookmark அம்மா எங்க வச்சாங்க? அவங்க பைபிள் வச்சுட்டாங்க. சரியா போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க காலம் ஆன பிறகு after she passed on, the Bible was put in under her hand, you know. And அவங்க காலம் ஆன பிறகு all the things இது பண்ணும்போது the Bible, my siblings decided I will take the Bible. I'm so honored to have that Bible. Hallelujah. So honored. ஏன்னா அம்மா வளர்ந்து வந்தது இந்த கஷ்ட நஷ்டத்துல வளர்ந்து வந்த நிலைமையிலும் கூட கடைசி வரைக்கும் வேதத்தை வாசித்து தான் இருந்தாங்க. It's really really surprising. மார்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஹைலைட் பண்ணிட்டு இருப்பாங்க. And every of our birthday, everyone was, என்னுடைய அக்கா, அண்ணன், then அவங்களோட மருமகள், என் வைஃப்க்கு, என் பிள்ளைங்களுக்கு, அம்மா, every birthday or wedding anniversary she will write a personalized card. She buy a card, personalized அவங்க எழுதி அதுல ஒரு வசனத்தையும் போட்டு, இது பாருங்க, வசனத்தையும் போட்டு அங்கே ஒரு துட்டையும் போட்டு எல்லாருக்கும் அந்த கார்டை கொடுப்பாங்க. And you know what? After she passed on, nobody could replace that. அந்த கிருபை அந்த யாரால செய்ய முடியல. நம்மளால ட்ரை பண்ணாலும் முடியல. ஆனா ஒரு தாயினுடைய பொறுப்பை அவங்க கடைசி மூச்சு வரைக்கும் செய்தாங்க. எனக்கு உண்மையா தெரியும். ஏன்னா நான் தான் ஆதாரம். Sometimes I wonder how did my mother take care of me. ஏன்னா இப்போ பார்க்கும்போது தெரியுது, ஐயோ இப்படா கஷ்டப்பட்டாங்க. I tell you, mother sincere, மாயமற்ற அந்த விசுவாசம். She held, I remember how she handles me. இப்போ யோசிக்கும் போது இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த மாயமற்ற விசுவாசம். To all the mothers here, don't give up on your children. விட்டுறாருங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு பொக்கிஷம். ஏன்னா தகப்பனுக்கு அந்த கிருபை இல்லை. என்ன கிருபை? அந்த தொப்புள் கொடி இல்லை. தாய்க்கு தான் அந்த தொப்புள் கொடி. தாயினுடைய வேதனை தாய்க்கு தான் தெரியும், தகப்பனாருக்கு தெரியும். ஆனா தாய்க்கு அந்த தொப்புள் கொடி பாத்தீங்கன்னா டிக்கு 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 டிக்கு. தொப்புள் கொடியை வெட்டுனாலும் தான் தெரியும் அவங்களுக்கு பிள்ளை எங்க நிலைமையில இருக்கு. தாய்க்கு தெரிஞ்சுதான் என்ன சொல்லுவாங்க, intuition அவங்களுக்கு இருக்கு. So all the mothers here, you raise up your generation for God. நீங்க விட்டுறாதீங்க. And in addition to that, children, இதுதான் ரொம்ப முக்கியம். Mother's Day அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், the best gift that you can give
to your mother. If she's here in your midst, praise the Lord. அவங்க இல்லாட்டியும் பரவாயில்ல, you can still amend your life and glorify God. சில நினைக்கிறா எல்லாம் அம்மா wasted, எங்க அம்மா போயிட்டாங்களே, எங்க அப்பா போயிட்டாங்களே. No, it's not wasted. You can still amend your life. You know that? Do you know that? முடிஞ்சிருச்சு, நான் வேஸ்டட் பண்ணிட்டேனே, சொன்னது கேட்டிருக்கேன். No, now is the day. கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய், எஸ்பெஷலி திரு மதர்ஸ் டே இருக்கனால தாய் நான் சொல்றேன், அவங்க சொல்ற அந்த தெய்வீக வார்த்தைக்கு நீங்க கடைபிடித்து நீங்க வரும்போது உங்க லைஃப் வந்து ஒரு ஜெம்மா இருக்கும். GEM not JAM. ஜெம்மா கர்த்தர் அப்படியே அழகா வரும். கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய தாயை குறித்து நான் சொல்றேன். கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். அதாவது woman's role in a family is so important. Is so important. பெரியவங்க எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. நான் ஹோம் விசிட்லாம் போகும்போது ஐ எம் வெரி வெரி ஆனர்ட் அண்ட் வெரி பிளஸ்ட் டு see the seniors in our church. இன்னும் பெரியவங்க வந்து அவங்க வளர வளர அவங்க வேர்ட்ஸ் வந்து becomes very lesser and lesser. ஆமென் சொல்லுமா? அப்படியே அமைதியா சாந்தமா இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு கடந்து வந்தனால இதுக்கு மேல என்ன பாஸ்டர் பேசு. But really they are very strong pillars. I really thank God for the seniors in our church. பெரியோர் முதியோரா இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நீங்க அடிபணிந்து அவங்களுடைய ஆலோசனை, அவங்களுடைய வழிநடத்தலுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க. கர்த்தருக்குள் நான் சொல்றேன், கர்த்தருக்குள் இருக்கவங்க நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய மாயமற்ற விசுவாசத்தினுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். நம்புறீங்களா? லேசா எடை போடக்கூடாது. இது வெரி பவர்ஃபுல் ட்ரூத். இஸ் டிரான்ஸ்ஃபரபிள். இந்த மாயமற்ற விசுவாசம் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள். மகளுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் அந்த இணைப்பு ஆழமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்தது. இப்ப பார்க்கும்போது பவுல் தீமோத்தேயை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். Remember, 2 Timothy is a very emotional book, you know. I do not know how we read the Bible. Sometimes if you read the Bible, it becomes just another story, a textbook now. And 2 Timothy is the last book that Paul wrote. எல்லாம் கடந்து வந்துட்டாரு. அடி, உதை, shipwreck, disappointments. Now he's writing, this is the last book, you know, 2 Timothy is the last book. அவர் சொல்ற வார்த்தை is very powerful. ஏன்னா limited words. வயசாயிடுச்சு, frail. So very emotionally அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். And Paul is writing to Timothy and he's saying the third thing that is important for every woman in sincere faith. இந்த மாயமற்ற விசுவாசத்தில் முதலாவது என்ன நான் சொன்னேன்? கர்த்தருடைய பயம். இரண்டாவது வேதம். மூன்றாவது என்ன நினைக்கிறீங்க? ஜெபம். ஹல்லேலூயா. Sincere faith is prayer. Every woman, hallelujah, every mother, உங்களுக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான ஒரு கூக்குரல், ஒரு சத்தம் என்ன தெரியுமா? பெருமையாய் ஜெபிக்கிறது அல்ல, ஆனா உங்க உள்ளான இருதயத்திலிருந்து நீங்க மனதார ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா? அது கர்த்தர் அப்படியே கனப்படுத்துவார். Never ever give up on the family members who have not known the Lord. இல்லைன்னா கொஞ்சம் தூரம் போன குடும்பத்தார். Never ever give up. Never ever. உங்களுடைய காலத்திலே கர்த்தர் உங்களுடைய கண்களினாலே மாற்றங்களை காண செய்வார். ஆமென் சொல்லுவோமா? God will do it, but you never stop what God has given in your hands as a mother. ஒரு தாயா இருக்கும்போது நீங்க உங்க குடும்பத்துக்கு செலுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னன்னா ஜெபம். ஆமென் சொல்லுவீங்களா? If things still don't work out well, still pray. Still pray. சாதகமா வரலையா, நம்பலையா, ஒட்டி வரலையா, வேகாமே நான் ஜெபிக்கிற இந்த பக்கம் என்ன இன்னும் மோசமாகுது. ஏன் மோசமா தான் ஆகும்? இட்ஸ் a spiritual context. ஆனா நீங்க விட்டுறக்கூடாது. வேகாம ஒட்டுலி வந்து சரியா வரல பாஸ்டர், இன்னும் ஜெபிங்களா, நான் ஈஸியா வருமா? ஆனா நீங்க விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. Sincere faith. ஒரு தாயின் மாயமற்ற விசுவாசம் சொன்னா, do you know, unknowingly, friends, for all of us, especially children who are here, I can tell you safely from experience, safely from my house visit, my wife, safely from my visitation, நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பாதுகாப்பாய் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நம்முடைய தாய் மறைவில ஏறெடுக்கிற ஜெபம். ஆண்டவர் மனசுல போட்டுருவாரு, இப்பொழுது நீ ஜெபி, இப்பொழுது நீ பாதுகாப்புக்காக ஜெபி, இப்பொழுது ஞானத்துக்காக ஜெபி.
நீங்க வெளியே போறீங்க, நீங்க படிக்க போறீங்க, நீங்க வேலை இடத்துக்கு போறீங்க, நீங்க எங்கெல்லாம் போனாலும் இந்த தாய் ஜெபிக்கிற அந்த ஜெபம் அப்படியே அதிரும். லேசா நான் சொல்லல, அதிரும். Parents, we cannot have our children 24 hours before our eyes. Mana boleh? Cannot. We don't own our children. Ownership goes to God. Come on, say amen. எனக்கு 2 பிள்ளைகள் ஆண்டவர் அழகாக கொடுத்திருக்கார். Thank God for them. But I don't own my children. I am a steward. நான் வந்து ஒரு steward ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவர்தான் ஓனர். At the end of the day, me and my wife, we thank God for our children. We give them to God. Lord, you are there. இரவும் பகலுமாக நீங்க தான் பார்த்துக்கொள்றீங்க, நீங்க தான் காத்துக்கொள்றீங்க, நீங்க தான் ஆசீர்வதிங்க. We transfer the load to God in prayer. அதே போல நீங்களும் நானும் இப்பொழுது பிள்ளைகள் நம்ம சுகமாய் வாழ்ந்திருக்கிறது ஒரு காரணம் என்னவென்றால் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை நினைத்து, அந்த நினைவே ஒரு ஜெபம். Amen சொல்லுமா? Some of us may have a strangled relationship with our parents, but our parents may be in the Lord, but it will be just our thought itself God can hear. அந்த சிந்தையே கூட கர்த்தர் கேட்க வல்லவராக இருக்கிறார். It's very powerful, friends. அப்ப நம்ம பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த Mother's Day, I want to encourage, as I said before, all the children, the best honor we can give to our mother is to offer ourselves to them. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். அண்ணால் மனம் கசந்து ஜெபித்தது மூலமாக ஒரு சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. சந்ததி 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 ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். As I said, this sermon is, one of the roles of the pastor who preaches is challenging because you are here in a congregation, children இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, முதியோர் பெரியோர் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா பிரசங்கமும் எல்லாருக்கும் போய் சேரும். கர்த்தர் ஆவியான ஒரு உதவி செய்வார். இன்றைக்கு தாயார் தினமா இருக்கு, அந்நியர் தினமா இருக்கிறதுனால I want to encourage every girl is not female, every girl from the smaller, the children are in the children ministry la, every girl or every youth, teens, youth, young adults, all women, one day, இப்ப நீங்க வாழும்போது as a youth, as a girl, right, as a woman, I don't like to use the word girl, but you're a young woman. இப்ப நீங்க இப்ப வாழ்றது ஒரு நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கும். ஆமென். உங்களுடைய வாலிப பிராயத்துல இந்த மாயமற்ற விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆமென் சொல்லுமா? Very quickly, I don't make you feel old. Very quickly your status of life will change. திருமணம் பண்ற நாள் வரும், தாயாகிற நாள் வரும், தலையாட்டுறாங்க எல்லாம் போட்டு தலையாட்ட பாரு, பாஸ்டர் பிரீச்சி, பாஸ்டர் போட்டுங்க பாஸ்டர். நான் போடல, நான் ஷேர் பண்றேன். really time flies. I never thought I would be a father. One day here I am a father, pastor. Time will fly. நம்ம இந்த வாழ்க்கையை வாழும்போது ஒரு வருஷம் தரிசனத்தோடு வாழக்கூடாது. Decades, 10 வருஷம் திட்டம் நம்மளுக்கு இருக்கணும். ஆக்சுவலி பர்சனல் சொல்றேன். Our life status will just பட்டுன்னு மாறிடும். From a young lady, a married woman. அப்புறம் God willing, a mother. And then God willing, grandmother. என்னடா இவ்வளவு சீக்கிரம் நடந்து வந்துருச்சு. So இந்த மாயமற்ற விசுவாசம் on this Mother's Day is for all mothers and women, at the same time for all of us. இந்த sincere faith நம்ம எல்லாருக்கும் வேணும். கர்த்தர் நமக்கு அது உதவி கொடுத்து நம்மளை நிச்சயமாக நடத்துவார். Hallelujah சொல்லுமா? So once again I want to wish every mother and a woman in this church, நம்ம சபையில நீங்க பெரிய ஒரு ஆசீர்வாதம். Just pray that God will bless you abundantly. பிறகு ஆராதனை முடிவு அடையும் போது உங்களுக்கு we will give a gift on behalf of the church. But now I want to pray for all the mothers and all the women. Okay, you're a married woman, you're a woman in this church, you're very important. I want to say a prayer for you. Could you just stand up on your feet? I want to say a prayer for you now. இந்த மாயமற்ற விசுவாசம் உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும். லூயிஸ் என்ற பாட்டி, யூனிஸ் என்ற தாய், அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த மாயமற்ற விசுவாசம் உங்களிலும் காணப்பட, சோர்ந்து போகாதபடி காணப்பட உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். The brothers can sit down. This is just what
sorry, I have to say this. Brothers, I really love you. Allah, we love you. அதுக்கு பேசலாம். Later உங்களுடைய உதவி எனக்கு தேவை. So all the mothers and women, we want to remember women also, okay? Come. I just want to pray for you. Hallelujah. Thank you, Jesus. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. I just want to ask that every woman and mother just lift up your hands open before God. And if you are a child here or children are இருக்கீங்க and all the brothers, would you just stretch forth your hands? உங்க மனசிலே bless the mothers in our midst, the women in our midst, that God will bless them. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை இதுவரைக்கும் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சபையில இருக்கக்கூடிய every mother and woman, Lord, we thank you for their faith. உம்முடைய விசுவாசத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் நன்றி என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக நீங்க கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்காக, அவங்களுடைய குடும்பம், வேலை, எல்லா காரியத்திற்காக நாங்க நன்றி நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்திரீயானவங்க அவங்களுடைய இருதயத்துல அவங்க ஆண்டவரே அவங்க சுமந்து கொள்ளுகிற அந்த பாரம் எவ்வளவா இருக்கிறது என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. Lord, you know the weight of being a mother, a woman, Lord Jesus. ஆண்டவரே, இந்த நேரத்துல அந்த மாயமற்ற விசுவாசம் அவங்க வாழ்க்கையில ஆழமாய் பதிய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்துல அவங்க சோர்ந்து போகாதபடி கர்த்தரையே பற்றி கொண்டு தொடர்ந்து ஓட நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவங்களுடைய இருதயத்துல ஏதாவது ஒரு காயம், ஒரு துன்பம், ஒரு வேதனை இருந்தால் அந்த வேதனை அந்த கல்லு போல பாரமா இருக்கக்கூடிய அந்த வேதனை எடுத்து போடப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர்களை உம்முடைய ஆவியினாலே நீங்க நிரப்ப வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தினால நீங்க நிரப்ப வேண்டும். உம்முடைய சமூகம் அவர்களுக்கு போதுமானதா இருக்கிறது. இதோ அந்த தாயார்மார்கள் மூலமாக எழும்ப போகிற சந்ததியார்களுக்காக நாங்க நன்றி நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. தீமோத்தி எழுப்பப்பட்டான் ஆண்டவரே, சாமுவேல் எழுப்பப்பட்டான் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய சபையில இருக்கக்கூடிய அனைத்து தாயார்மார்களையும் ஆண்டவரே, every woman, Lord, we want to bless them, Lord. அவர்கள் ஆண்டவரே கர்த்தருடைய பயத்துல உறுதியாய் இருக்க, கர்த்தருடைய வசனத்துல உறுதியாய் இருக்க, கர்த்தருடைய பாதத்துல உறுதியாய் ஜெபிக்க, அதனுடைய வரக்கூடிய அந்த சந்ததியின் ஆசீர்வாதம் வந்து சேர மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கரங்களை கால்களை கட்டி வைத்த பிசாசனுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆசீர்வதிக்கிறோம். Lord, we thank you that they are such an important community, Lord. ஆண்டவரே, உம்முடைய சபையிலே ஆண்டவரே, உம்முடைய சமுதாயத்திலே ஆண்டவரே நீங்க வைத்ததுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்கள் மூலமாக இன்னும் நல்ல கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய சந்ததியார் எழுப்பப்பட ஆண்டவரே நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. முதலாவது ஆண்டவரே கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று நீ சொன்னது கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். விசேஷமான நல்ல சுகம், நல்ல சுகம், நீடிய ஆயுசு கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி மூச்சு வரைக்கும், நரைமறைகிற வரைக்கும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தருக்காக எழும்ப மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்தில் அவங்க சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே தொடர்ந்து ஓட கர்த்தருடைய கிருபை பலன் அவர்களோடு தங்கி இருக்க நாங்க மனதார வாழ்த்துக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரித்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது.